இன்றைக்கி நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு மசாலா டீ இன்றைக்கு டெய்லி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மசாலா டீ ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இதை வழியாக பாருங்கள் என்னென்ன பொருள் இருக்குன்ற பார்த்து இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு ஒரு மதியம் டீ ஒன்று பின்னர் டீ ஒன்று குடிக்கணும், மசாலா டீ குடிக்கணும்னு சொல்லி. சரி, இது என்ன பேர்? இது இதில் இருக்குது பாருங்கள், ஒரு 4 ரோல் கருவா இருக்குது. இதில் கருவா, இது மிளகு, கராம்பு, நடுவில் இருக்க பாருங்க மிளகு, அடுத்து ஏலக்காய். இது என்ன உருண்டை உருண்டையாக கூட என்ன காய்? சாதிக்காய். சாதிக்காய்ன்னு சொல்லி அந்த பேரும் தெரியபடியாக பாருங்க. இது வந்து வேர்க்கம்பு. இது என்ன? இது வந்து பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவான், பெருஞ்சீரகம். இவ்வளோத்த பொருளையும் எடுத்து வச்சு இது என்ன செய்யணும்னு சொன்னால் சாதுவாக குத்தி போட்டு நார்மலாக வறுக்கணும். அப்படி தான் உடைச்சி போட்டு வறுத்து போட்டு அதை கணக்கான பழம் ஒவ்வொன்று போட்டு வறுத்து போட்டு அதை அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டம் இதை வறுத்துட்டு என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்கும் டீ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ உண்டு. படியாக பாருங்கள் வீடியோவை. நீங்களும் ஒரு தடவை இப்படி இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்ன செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே வாங்க. சரி, ஓகே. இப்போ நாங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறபடியாக முதல்ல வேர்க்கம்பை போடுவோம். அதை போட்டு கொஞ்சம் மெலிசாக பதப்படுத்தி போட்டு கொஞ்சம் முடிச்சு இதை வந்து என்ன சொன்னால் கிரைண்டரில் அப்படியே போடைக்க வந்து கொஞ்சம் வைரம் கூடத்தானே கிரைண்டர் அந்த பழுதாக போகிறது சான்ஸ் இருக்கும். நார்மலாக வேர்க்கம்பை போட்டு பதப்படுத்தி போட்டு கிரைண்டரில் போட்டு அடிக்குவோம். இல்லாட்டி வந்து கிரைண்டர் பல்லு உடைஞ்சு போயிடும். அடுத்து இதுவும் கொஞ்சம் கிரைண்டரில் போட கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இதையும் போட்டு நான் உங்கள் வீடியோவில் போட்டேன் என்ன பேருன்னு சொல்லி. ஓகே, இவர் பதம் சரி. ஒரு தடவை இப்படி மிஸ் பண்ணாங்க, ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க. ஏற்கனவே நான் குடிச்சிருக்கோம். இந்த ஒரு உங்களுக்காக ஒரு வீடியோ இதையும் போட்டு அடிக்கும். அப்படியாப்பாவோ இதன் தூளாக தான் போயிட்டு இதெல்லாம் மறக்காம பேராக பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் மசாலா டீ. குடிச்சா விட மாட்டீங்கள். காணும் மனித என்ன மசாலா டீன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எல்லாம் இருமல், காய்ச்சல், இளண்டிக்கையும் போட்டு குடிக்கலாம். இளண்டிக்கையும் போட்டு குடிக்கலாம். இருமல், காய்ச்சல், சளி இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் மருந்து உண்டு. தலாடி இது இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா சரியா, நல்ல சூப்பர் ஐடியா. ஆனால் இந்த டீ வந்து கடையில் போய் குடிக்கணும்னு சொன்னால் என்ன விலை? 250 ரூபா. இப்போ சாதாரணமாக இவ்வளோ சாமானுக்கும் எவ்வளோ முடியுது? 1000 காசு முடியுது இவ்வளோத்துக்கும். ஆனால் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நினைக்கிறோம் ஒரு 30 டீ கிட்ட போடலாம்னு நினைக்கிறோம். இதே கடையில் போய் குடிக்க எவ்வளோ கூட்டம்னா நிறைய காசு முடியும். சரி, ஓகே. நாங்கள் அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டோம், இல்லாமல் பதப்படுத்திட்டு வந்துட்டோம். இதான் கிரைண்டர். இது சின்ன கிரைண்டர்ன்ற அப்படியே தான் இப்போ நாங்கள் இதை வந்து குத்த வண்டியாக வந்தது. அப்படியே தான் கிரைண்டரை குத்திச்சா நல்லா அடுப்பு ஹீட்டாகி கொண்டு விடாக்கு நார்மலாக போட்டு வறக்கணும். வீடியோக்குள்ளே பாருங்கள். அப்படியே முழுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். புதுசாக எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய யூடியூப் பெல் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. நீங்கள் அடுப்பை வந்து அவளும் கூட்ட தேவையில்லை. ஓகே என்று சொன்னால் கொஞ்சம் அடுத்த உடனே நல்லா ஹீட் பண்ணக்கூடாது. சும்மா மெல்லியாக ஹீட் அடுப்பை கொஞ்சம் மெல்லிசாக குறைச்சி வச்சு தான் போடணும். குறைச்சி போடும். ஒன்றோண்டா வறுத்தான் இல்லாமல் இல்லை மிக வறுத்தான் இல்லாமல் ஒன்றாம் பறக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் மொத்தமாக போட்டும் பறக்கலாம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் எத்தனை வருஷம் போடலாம்? மாதம் பெரும்பரைக்கும் வச்சுக்கோங்க.
இப்போ இது போட்டு என்ன கிராம்பு கருவா மசாலா டீ யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் தான் காட்டி தரோம் உங்களுக்கு வீடியோவில். ஏன்னா அப்படி நாங்களே யூடியூப்பில் பார்த்து செய்கிறோம். அப்படி இல்லை? ஆமாம், நாங்களும் யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சு நாங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தோம், எங்களுக்கு ஓகேயாக இருந்துச்சு. இது இப்போ 2ஆம் தடவை. அடுத்த அப்படியே மொத்தமாக போடுங்க, அப்படி எல்லாத்தையும் போட பாருங்க சொன்னால் ஒன்றா வறுக்க ஹீட் ஆகி கொண்டிருக்கிறோடைய. வறுத்து கொண்டு கேட்க ஒரு வேறு காணும் அவ்வளோ டீசல் அடிக்க ஃபுல்லாக. இது எப்படி எப்பா இது எப்படியும் எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கிடக்கும். என்ன சொன்னால் எல்லா நேரம் குடிக்கிறீங்களான்னு உடம்பு நோயால் பேர் வந்து கேட்க மாட்டேன், இதை பாவிக்கலாம். அப்படியே டெய்லியும் குடிக்கலாம், அதுக்கு மட்டும் பிரச்சனை. டீ ஒருக்கா வச்சு உடனே டீ வச்சு என்ன செய்கிறேன் பதம் பார்க்குறீங்களோ இல்லை சூடாகிட்டுன்னு பார்க்குறீங்க? பதம் பார்க்குறது அரிசி இல்லையே. மதியம் பின்னேரம் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்க டைமு 5 மணிக்கு மேலே ஆகிட்டு இருக்கா, ஒரு 6 மணி இருக்கா டீ இருக்கா குடிச்சிட்டு பின்ன இவ்வளோ மூலிகையும் போட்டால் வசமாக இருக்குன்னு தான் தைல பாய்க்கலாமா? இதுக்கு நீங்கள் அதுவும் இதையும் சுடுதண்ணிக்க போட்டு அவிக்கலாம். அவிச்சு போட்டு சாயம் தைல சாயம் போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் தைல சாயம் போட்டு குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ கொஞ்சம் கலர் காட்டும். பத்தி மனம் மூக்க துளைக்குது, அப்புறம் மணக்கம் கிட்ட காட்டு பாட்டப்படி. சரி, ஓகே. நல்லா போய்ச்சி கொண்டு வந்துட்டு காணும் என்று சொன்னால் டைம் இருக்கிற பிரச்சனை இல்லை, அப்புறம் கருகி போடும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு வேறுங்க. வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணியும் விடுங்க யூடியூப்பில். ஆனால் நல்லா அதை சுவாசித்தா கூடவே என்னை பொறுத்த வரைக்கும் தலைவலி இருந்தால் கூட இல்லாமல் போகலாங்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மொத்தம் எத்தனை பேர் ஐட்டங்கள் இல்லை அது பேரந்தரியல் எத்தனை போட்டிருக்கோம் மொத்தம் சொல்ல? என்னென்னு சொன்னால் இது மொத்தம் வந்து இது ஐட்டம் வந்து ஃபுல்லாக பொருள் வந்து 7 மறக்காம பாருங்க 7. சரி, ஓகே. அப்படி கரண்டருக்கா போட்டுட்டு ஒருக்கா கூட்டாளி ஒருத்தர் வந்துருக்கா, புது மாப்பிள்ளையாக இருக்க மாட்டேங்க ஒருக்கா இந்த கரண்டருக்கா போட்டுட்டு அப்படி அந்த சூட்டோடைய போடணும், அப்போ கொஞ்சம் நல்லா அரைக்கும். புது மாப்பிள்ளைக்குடைய மசாலா டீ ஒன்று கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோ அப்படியே மசாலா டீ குடிச்சு போட்டு அப்படி இருக்குன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. அது அப்படி பதமாக இருக்குன்னு வேறுங்களா அடித்தது அப்படி தூளாக இருக்கணும். சுடுவது சரி கொட்டை பார்ப்போம். இப்போ தான் பார்த்தோம் அப்படியே வச்சுருந்துட்டு அளவு அடுத்தடுத்து டீக்க போட்டு குடிக்கலாம். படிக்கணுமா? படிச்சுதான் முடியும், அதே விருப்பம். அப்படியே குடிக்கலாம், படித்தும் குடிக்கலாம். டீ குடிக்க போகிறோம், டீ கூட வாங்கும். போட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற விடுங்க. என்ன சொன்னால் அடுப்பில் வைக்கல, ஹீட்டரில் ஹீட் பண்ணி போட்டு ஹீட்டர் சுடுதண்ணி வச்சு போட்டு காங்க. இது கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற விடணும். ஊற விட்டால் தான் அப்போ கொஞ்சம் அதுன்ற இருக்க அந்த தன்மைகள் வந்து வரும். அதோட அப்படியே தைலையம் போடுங்க. தைலையம் போட்டுட்டு ஊற விடுவோம். எல்லாத்தையும் கையோட ஊற விட்டால் வந்து சுடுதண்ணி ஆறி போயிடும். சுடுதண்ணியை விடுங்க.
4 பேருக்குத்தானே இப்போ இதில் ஊற விட்டுக்கிட்டாங்க நீ சொக்கலை அப்படி டீ ஆத்திரம் அப்படி குடிக்கிறவன்ட்டு பாருங்க மிச்சது ஐங்கரக்கும் போடலாம் மாட்டுப்பாலுக்கும் போடலாம் பசுப்பால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாவுக்கு தடிப்புக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மாவும் போட்டுக்கொள்ளலாம் அவ்வளோவா சீனியும் போடுங்க சீனி கூடவும் போடுங்க குறைச்சி குடிக்கணும் குறைச்சி குடிக்கலாம் நாங்கள் பொதுவாக அளவாக தான் குடிப்போம் ஒரு புது மாப்பிள்ளை ஒரு ஆள் வந்திருக்கோம் இன்றைக்கு பெசட் அப்படியே கூட ஆற்றுங்க ஆற்றி போட்டு அப்படியே வடிச்சு எடுக்க சரி என்னுடைய பட்டி இஞ்ச வாசமாக கிடக்கு மூக்க துளைக்குது கூட்டாளி ஒரு ஆள் வந்திருக்கா ஆனால் அவருக்கு தெரியாது இந்த டீயை குடிச்சு போட்டு பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இன்னைக்கு இந்த டீ ஒருக்கா குடிச்சு பாருங்க இந்த நண்பன் வந்திருக்கிறேன் அன்றைக்கு மசாலா டீ ஒருக்கா குடிச்சு போட்டு சொல்ல எப்படி இருக்கு மசாலா டீயா மணந்து வரணும் எப்படி இருக்கு குடிக்கணும் பேசுறேன் தெரிஞ்சவர்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு நீங்கள் வந்து குடிச்சு பாருங்க ஆமாம், எப்படி இதை ட்ரை பண்ணி போட்டீங்க? வீடியோவில் போட்டு வெளியே இருக்கு ஃபுல்லாக பாருங்க வீடியோ அவங்களோட வீடியோவில் பார்த்தா சரியா குடிச்சு பாருங்க ஓகே பாய் இது வரைக்கும் நான் அப்படியே டீயை குடிச்சிருக்கேன். பிரச்சனை இருக்கு. சரி ஓகே